ஐயனார் துணை. இன்றைய கதையில் நடேசன் வீட்டில் பொங்கல் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதே நேரத்தில் வானதி காதலுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்டிவிட்டனர். பொங்கல் கொண்டாட்டம் களைகட்டத் தொடங்குகிறது. வீட்டு வாசலில் கோலம் போட நிலா எல்லோரையும் கூப்பிடுகிறார். பொங்கல் பானை கோலம் போட வேண்டுமென்று முடிவு செய்து மொபைலில் என்ன மாதிரி கோலம் போடலாம் என்று பார்த்து அதை பேப்பரில் முதலில் வரைந்து பார்க்கிறார். பிறகு அதே கோலத்தை வாசலில் வரைய ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த சோழன், இது பொங்கல் பானை மாதிரி இல்ல, தண்ணி வைக்கிற பானை மாதிரி இருக்கு என்று கிண்டலடிக்கிறார். அவர் கிண்டல் செய்தாலும் நிலா பொங்கல் பானை, கரும்பு எல்லாம் சேர்த்து கோலத்தை முடித்து விடுகிறார். பிறகு எல்லோரையும் கூப்பிட்டு கலர் போட சொல்கிறார். கோலம் முடிந்ததும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எல்லோரும் எழுந்திருக்கணும், சூரியன் உதயமாகும் முன்னாடி சாமி கும்பிடணும் என்று சொல்லி அனைவரையும் தூங்கச் செலுத்துகிறார். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லோரும் ஓகே சொல்லி படுக்கிறார்கள். காலையில் சொன்னபடி முதலாளாக நிலா எழுந்து சேரனை எழுப்புகிறார். சேரன் உடனே எழுந்து குளிக்க செல்கிறார். பிறகு சோழன், பாண்டியன், பல்லவனை எழுப்புகிறார். இதில் பாண்டியன் மட்டும் எழுந்து ரெடியாக ஆரம்பிக்கிறார். சோழன், பல்லன் இருவரும் திரும்பவும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சேரன் குளித்துவிட்டு ரெடியாகி விடுகிறார். நிலா, நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள நீங்க எல்லோரும் எழுந்திருக்கணும் என்று சொல்லிவிட்டு குளிக்கச் செல்கிறார். ஆனால் அவர் திரும்பி வந்து பார்த்தால் இருவரும் இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் டென்ஷனான நிலா ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்து இருவர் மேலும் ஊற்றுகிறார். இதற்கு பிறகு இருவரும் பதறி எழுந்து நிற்கிறார்கள். உங்க 2 பேருக்கும் 10 நிமிஷம்தான் டைம் என்று சொல்லி அவசரப்படுத்துகிறார். பொங்கல் ஸ்பெஷலாக ஆண்கள் எல்லோருக்கும் வேட்டி சட்டை அணிந்து நிலா சேலை கட்டி ரெடியாகிறார்கள். இதே நேரத்தில் வானதி தனது வீட்டில் குளித்து ரெடியாகி, நான் பாண்டியன் வீட்டுக்கு போறேன், அவங்க வீட்ல பொங்க வைக்க போறாங்க என்று அம்மாவிடம் சொல்கிறார். அதற்கு, இங்க மட்டும் பொங்கல் வைக்காம இருக்கிறோமா என்று அம்மா கேட்கிறார். அதற்கு வானதி, முதல் முறையா பாண்டியன் என்னை கூப்பிட்டிருக்கிறான், போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்கிறார். அப்போது வானதியின் அண்ணன், நீ அங்க போகக்கூடாது என்று பேசுகிறார். உடனே அவர்களின் அப்பா அண்ணனை அடக்கி, இவ அடங்க மாட்டா, இவளை அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று சொல்கிறார். அப்போது வானதியின் அம்மா, நீ அந்த பையன் கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்லு என்று சொல்கிறார். வீட்டில் இப்படி திருமண பேச்சு வந்ததும் வானதி மிகவும் குஷியாகிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது தமிழர் வாழ்க்கை முறையை ஒரு சொல்வாக்கில் விவரிக்க வேண்டுமெனில் அது பண்பாடு என்ற சொல்லாக இருக்கும். அந்த பண்பாட்டின் இதய துடிப்பே திருவிழாக்கள். அவற்றில் சிறப்புமிக்கது பொங்கல். இது வெறும் ஒரு பண்டிகை அல்ல, இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள், குடும்பம் ஒன்று சேரும் தருணம், புதிய உறவுகள் உருவாகும் நேரம், மனங்களில் மறைந்திருந்த உணர்வுகள் வெளிப்படும் சந்தர்ப்பம். நடேசன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த வீட்டின் ஒவ்வொரு நபரும், அவர்களின் செயல்களும் உரையாடல்களும் அந்த குடும்பத்தின் சமூக அமைப்பையும் பண்பாட்டு வேர்களையும் பிரதிபலிக்கின்றன. பொங்கல் என்பது வேளாண்மையின் திருவிழா. மண் உழுதவன், விதை போட்டவன், மழையை எதிர்பார்த்தவன் இவனுடைய உழைப்பின் பலனை கொண்டாடும் நாள். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகி பழையதை எரித்து புதியதை வரவேற்கும் நாள். சூரிய பொங்கல் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள். மாட்டுப் பொங்கல் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தும் நாள். காணும் பொங்கல் உறவுகளை சந்திக்கும் நாள். இந்த 4 நாட்களும் மிகவும் கோலாகலமாக இருக்கும். நிலா கோலம் வரையும் போது மொபைல் பார்த்து புதிய வடிவங்களை தேடுகிறாள். இது நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் இணைக்கும் ஒரு காட்சி. கோலம் என்பது அழகுக்காக மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல். அரிசி மாவால் வரைவதால் எறும்புகள் உணவு பெறும். வீட்டின் வாசலில் வரைவதால் சுபசகுனம் ஏற்படும். வடிவங்களில் உள்ள சின்னங்கள் வளம் குறிக்கும். நிலாவின் கோலத்தில் பொங்கல் பானையும் கரும்பும் இருந்தன. பானை என்பது வளத்தின் சின்னம், கரும்பு இனிமையின் சின்னம். சோழன் கிண்டல் செய்தாலும் அது ஒரு குடும்ப உறவின் இனிமையை காட்டுகிறது. இந்த காட்சியில் முக்கியமான பாத்திரம் நிலா. அவள் வீட்டை ஒருங்கிணைக்கிறார், அனைவரையும் எழுப்புகிறார், சடங்குகளை நினைவுபடுத்துகிறார், ஒழுங்கை காக்கிறார். ஒரு குடும்பத்தில் பெண் என்பது தூண் போன்றவர். அவர் உறுதியானால் வீடு உறுதியானது. வானதியின் பாத்திரமும் முக்கியம். காதல் என்ற உணர்வு இருந்தாலும் குடும்ப அங்கீகாரம் பெறும் வரை காத்திருப்பது அது பண்பாட்டு மரியாதையை காட்டுகிறது. சேரன் உடனே எழுந்து குளிக்கிறார், இது பொறுப்புணர்வு. பாண்டியன் தயாராகிறார். சோழன், பல்லவன் தூங்கிக் கொண்டிருப்பது இயல்பான மனிதத்தன்மை. ஆனால் இறுதியில் அனைவரும் சேர்ந்து விழாவை கொண்டாடுகிறார்கள். தண்ணீர் ஊற்றிய சம்பவம் ஒரு சமூக சின்னம். நிலா தண்ணீர் ஊற்றியது நகைச்சுவை காட்சி மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம். பொறுப்பை ஏற்காதவர்களுக்கு விழிப்புணர்வு தேவை, கடமையை செய்ய வேண்டிய அவசியம். இது ஒரு ஒழுங்கின் குடும்ப எடுத்துக்காட்டு.
ஆண்கள் வேட்டி சட்டை அணிவது, நிலா சேலை கட்டுவது இது பண்பாட்டு பெருமை. நவீன உலகில் மேற்கத்திய உடைகள் அதிகமாக இருந்தாலும், திருவிழாக்களில் பாரம்பரிய உடை அணிவது வேர்களை மறக்காமல் இருப்பதை காட்டுகிறது. வானதி பாண்டியன் வீட்டுக்கு போறேன் என்று சொல்வது ஒரு முக்கிய தருணம். அம்மாவின் கேள்வி, அக்கறை, அண்ணனின் எதிர்ப்பு, பாதுகாப்பு, அப்பாவின் ஒப்புதல், புரிதல். ஒரு காதல் திருமணமாக மாறுவதற்கு குடும்ப ஒப்புதல் அவசியம். திருமண பேச்சு ஒரு சமூக அமைப்பு. அப்பா அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று சொல்வது அந்த குடும்பத்தின் முன்னேற்ற மனப்பான்மையை காட்டுகிறது. அம்மா பொண்ணு பார்க்க வர சொல்லு என்று சொல்வது பாரம்பரிய முறையை மதிப்பதை காட்டுகிறது. இதில் காதலும் மரபும் ஒன்றாக இணைகின்றன. இந்த பண்டிகை குடும்பங்களை இணைக்கிறது, உறவுகளை வலுப்படுத்துகிறது, பழைய சண்டைகளை மறக்கச் செய்கிறது. ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு தெரு, ஒரு கிராமம், ஒரு சமூகம் முழுவதும் இணைகிறது. பெண்களின் கனவுகள் மற்றும் சுதந்திரம். வானதி தனது விருப்பத்தை வெளிப்படையாக சொல்கிறாள். இது இன்றைய பெண்களின் தன்னம்பிக்கையை காட்டுகிறது. அவர் பெற்றோரிடம் பயப்படாமல் பேசுகிறார், அதே நேரத்தில் அவர்களின் ஆசிர்வாதத்தையும் எதிர்பார்க்கிறார். இது சமநிலையான சுதந்திரம். நடேசன் வீட்டு காட்சி நமக்கு சொல்வது ஒற்றுமை, மரியாதை, அன்பு, பொறுப்பு. இந்த 4 தூண்களும் இருந்தால் குடும்பம் நிலைத்திருக்கும். மொபைல் மூலம் கோலம் பார்க்கும் நிலா நவீனம், சூரியனை வழிபடும் குடும்பம் பாரம்பரியம். இவை எதிர்மறை அல்ல, ஒருவருக்கொன்று துணை. பொங்கல் பானையில் அரிசி பொங்குவது, பொங்கலோ பொங்கல் என்று கூப்பிடுவது அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு பானையில் சமைத்த உணவை அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுவது சமத்துவத்தின் அடையாளம். முன்னொரு காலத்தில் காதல் திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆனால் இங்கு குடும்பம் புரிந்து கொள்கிறது. இது சமூக முன்னேற்றத்தின் சின்னம். நடேசன் வீட்டில் நடந்த பொங்கல் கொண்டாட்டம் குடும்பத்தின் கதை மட்டுமல்ல, தமிழர் பண்பாட்டின் பிரதிபலிப்பு. பெண்கள் முன்னேற்றம், காதலின் அங்கீகாரம், ஒற்றுமையின் வெற்றி. பொங்கல் என்றால் சூரியனை வணங்குவது மட்டுமல்ல, மனதில் உள்ள உறவுகளை வலுப்படுத்துவது. அந்த நாளில் பானையில் அரிசி பொங்கியது போல அந்த வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பொங்கியது.